ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மண்டே மார்னிங். காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்காக எழுந்த உடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சவ் போட்டு சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை இல்லை. அதுக்கப்புறம் செடியில் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சாமான் அதிகமாக இருந்ததுனால வெளியே எடுத்துன்னு போய் போட்டு கழுவலாம். ஏன்னா ஷிங்கில் நின்றுனே கழுவுனா கால் வலிக்கும். அதனால் வெளியே எடுத்துன்னு போய் போட்டு கழுவலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் வெளியே போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காக்காய்க்கெல்லாம் சாதம் வைக்கலான்னு சொல்லிட்டு சாதம் வச்சுட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், அழகாக 2 குருவி சாப்பிட்டுட்ருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே துணியும் நம்ம துவைச்சிடலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே துணியும் ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். துவைச்சிட்டு எடுத்துன்னு போய் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், அதுக்கப்புறமா சாம்பார், அப்புறம் ரசம் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வத்தல் கொஞ்சம் இருந்தது. அதே வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதோடய விட்டுட்டேன். காலையில் டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். அது வெந்த உடனே சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பணும் நான். அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸும் எனக்கு ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் பாக்ஸில் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். டைமும் ஆயிடுச்சு, சீக்கிரமாக கிளம்பணும். நீங்களும் இந்த மாதிரி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.